தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்களை வென்று நாடு திரும்பிய வீரர்களுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் கடந்த 29ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர். கட்டா, தனித்திறமை, குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 42 முதல் 49 வயதிற்குட்பட்டோருக்கான வெட்ரன் பிரிவில் திருவெரும்பூரைச் சேர்ந்த கராத்தே பயிற்சியாளரும் தமிழ் வாரியர்ஸ் கராத்தே பயிற்சி அகாடமியின் நிறுவனருமான சுதாகர் தங்கப்பதக்கமும் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஆர்டி இசை வெண்கல பதக்கம் வென்றார். 14 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் பி மோகன் வெண்கல பதக்கமும் வென்றனர். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் இன்று விமானம் மூலம் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்படி கட்டுவான் அப்படி கட்டுறது. ஓகே ஓகே அங்கிட்டு போயிடும். அந்த இதில் போயிடும். அந்த நெக்ஸ்ட் இதில் அடுத்த இதில் போயிடும். அந்த இதில் ஓப்பன் பண்ணிட்டேன். தம்பி இங்கிட்ட பாரு தம்பி. டேய் தம்பி கூட நில்லுமா, பக்கம் கொஞ்சம் க்ளோஸாகவே நில்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சுதாகர். நான் திருச்சி பிரகாஷ் நகர் தமிழ் வாரியர் கராத்தே அகாடமியோட ஹெட் கோச் அண்ட் ஃபவுண்டர். இவர் ரோகன், இந்த பையன் இசை, என்னோட 2 பேர் ஸ்டூடெண்ட். 2 பேரும் இலங்கையில் கொழும்பில் நடந்த இன்டர்நேஷ்னல் கராத்தே ஓப்பன் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இவரோட கேட்டகரியில் பிரான்ஸ் பண்ணார். இசையோட கேட்டகரியில் அவரும் பிரான்ஸ் பண்ணார். என்னோட வெட்ரான் கேட்டகரி, அதாவது 40 to 49 வயதுன்னு இருக்கான வெட்ரான் கேட்டகரியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய கராத்தே அசோசியேஷனுக்கும் அவரோட தலைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பசங்களை எங்களை நம்பி ஒரு 4 நாள் தனியாக விட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி எங்கள் கூட வந்துட்டு ஒரு நம்பிக்கையாக அனுப்பிச்சி வச்ச அவங்களோட பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் 7 நாடு நடந்துச்சு சார். தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், இது மாதிரி 4 நாடு கடந்துச்சு. நான் ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு அனுபவம் ஒரு புதுசாக இருந்தது. பட் மெடல் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கோல்டு அடிச்சிருக்கிறேன். இந்த இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் இதுதான் ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்துட்டு அவங்க பிரான்ஸ் அடித்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சார் தமிழ்நாட்டில் வந்துட்டு 4 டீம் வந்தாங்க சார். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீம் வந்தாங்க, சென்னையிலேருந்து வந்தாங்க, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம். அதில் கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு பிரான்ஸ் ஒரு சில்வர் பண்ணாங்க, சென்னையிலேருந்து ஒரு பிரான்ஸ் பண்ணாங்க, திருச்சி மாவட்டத்திலேருந்து நான் கோல்டு 2 பிரான்ஸ் பண்ணியிருக்கேன் சார்.